திமுக செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இந்த செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். செயற்குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதில் 9 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பேரூர் கழக செயலாளர்களின் அதிகபட்ச வயது வரம்பு என்பது 60ஆக உயர்த்தப்படும் எனவும் இனி 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை வகிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்ட செயலாளர்களுக்கும் வயது வரம்பு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய செயலாளர்கள் அதிகபட்ச வயது என்பது 60 என நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை வகிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருவாய் மாவட்டங்கள் அடிப்படையில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு திமுக மாவட்டம் என்ற வகையில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுகிறது எனவும் பிரிக்கும் பொழுது ஒரு தொகுதிக்கு மட்டும் எஞ்சி இருப்பின் அதே வருவாய் மாவட்டத்தின் பெரும்பான்மையான திமுக மாவட்டத்துடன் 3ஆக தொகுதியாக பிரித்து இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது வரம்பு என்பது 70ஆக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை வகிக்க முடியும் எனவும் இனி மாநகர செயலாளர் என்ற பொறுப்பு என்பது இருக்காது என்ற அறிவிப்பை திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவின் கட்டமைப்பில் புதிய பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த செயல் என்பது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகபட்சமாக கிளை செயலாளர்களுக்கு வயது வரம்பு என்பது 45 என்றும் கிளை செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை வகிக்க முடியும் எனவும் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய மாநகரங்களில் சூழலுக்கு ஏற்ப பிற மாவட்டங்களிலும் வட்டக்கழக செயலாளர்கள் வயது வரம்பு என்பது 45ஆகவும் அதே போல கிளை செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனவும் ஒரு அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை வகிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட்ட, மாவட்ட அதே போல அனைத்து பொறுப்புகளிலும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு என அனைத்திற்குமே 2 முறை மட்டுமே பொறுப்புகள் வகிக்கக்கூடிய அளவில் தற்பொழுது திமுக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே போல 110 மாவட்டங்களாக திமுக தலைவர் எப்போது அறிவிப்பாரோ அதற்கு பிறகாக மாவட்ட செயற்குழு கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன என்பது தொடர்பான விரிவாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதி முன்னிலையில் மீண்டும் மாவட்ட செயற்குழு கூட்டம் என்பது கூட்டப்பட்டு பிரிக்கப்பட்ட அமைப்புகளுக்கு ஒப்புதல் பெறப்பட்டு தலைமை கழகம் என்பது அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். அப்பொழுது பல்வேறு அவர்களுக்கான அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நாம் பார்க்காத தோல்வியும் இல்லை எனவும் தோல்விதான் தேர்தல் தான் தோல்வி அடைந்திருக்கும் தவிர நிரந்தரமாக இல்லை எனவும் திமுகவின் எதிர்காலத்தை திட்டமிட்ட நமக்கு கால அவகாசம் கிடைத்திருப்பதாக எடுத்துக் கொள்வோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுக வரலாற்றில் இது மிக முக்கியமான செயற்குழு கூட்டமாக அமைந்திருக்கிறது எனவும் உங்களில் ஒப்புதலுடன் திமுகவின் அமைப்பு முறையில் முக்கியமான பெரிய மாறுதல்களை செய்ய இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் வலிமையாக தற்போதும் இருப்பதற்கு காரணம் அந்த அமைப்பு முறை என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் வரிகளுக்கு ஏற்ப அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நம் தோல்வியை விட பல காரணங்கள் இருப்பினும் நிர்வாகிகள் செயல்பாட்டிற்கும் ஒன்று என்றும் தெரிவித்திருக்கிறார். அதையும் நாம் மறக்க தேவையில்லை என்றும் நம் தவறுகளை முதலில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் எந்த தனி மனிதனின் தவறாக இருந்தாலும் சரி அதனால் பாதிக்கப்படுவது என்பது இயக்கம்தான் எனவும் தோல்விக்கு பிறகு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து குறைகளை கண்டறிந்து அவை மாற்றப்படுவதை விட முழுமையாக ஒரு சுய பரிசோதனை வேண்டும் என்றுதான் நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் திமுகவின் நிர்வாக அமைப்பில் பல மாற்றங்கள் செய்ய இருப்பதாகவும் கடுமையாகத்தான் இருக்கும் எனவும் சிலருக்கு கசப்பாகவும் இருக்கும் எனவும் கசப்பு தான் உடலுக்கு நன்மை செய்யும், அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றும் திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மாறுதல்கள் அடுத்த 102 கழகம் வரையிலும் உயிர்ப்போடு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் தோல்விக்கு பிறகு 38 பேர் கொண்ட கலாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டு தொகுதி வாரியாக நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கப்பட்டு அதற்கு பிறகுதான் இந்த அறிக்கை என்பது தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது தவிர தனி இயக்கமாகவும் இணையதளம் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாகவும் பரிந்துரைகள் என்பது கேட்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஊருக்கு வெளிச்சம் கொடுக்கும் விளக்கிற்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய இருட்டு தெரியாது எனவும் அப்படிதான் நம்மிடம் இருக்கக்கூடிய தவறுகளை கண்டறிந்து தவற விட்டோம் என்றும் இந்த கருத்தை அடிப்படையில் திட்டங்களை வகுக்க தங்கம் தென்னரசு தலைமையில் மறுசீரமைப்பு குழு என்பது அமைக்கப்பட்டு குழு அறிக்கை என்பது சமர்ப்பித்திருப்பதாகவும் இளைஞர்கள், பெண்கள் நம்பிக்கையை மீண்டும் நமக்கு பெறுவதற்கு போல தான் நம் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இனி வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு அந்தந்த
அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப வயது வரம்பையும் பதவிக்காலத்தையும் அறிமுகப்படுத்த போகிறோம் என்றும் புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பொறுப்புகளை வழங்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். விரைவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை நாம் தொடங்க வேண்டும் எனவும் உறுப்பினர்கள் சேர்க்கை நேர்மையாகவும் உண்மையாகவும் அமைய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு அனைத்து மாவட்டத்திலும் உட்கட்சி தேர்தல் முறையாக நடத்தப்படும் என்றும் தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகிகள் வெற்றி பெற்று வருவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். நியமனங்களாக இல்லாமல் தேர்தல் மூலமாகவே செல்பவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருப்பதாகவும் கட்சி மறுசீரமைப்பு செய்வது மூலமாக மட்டும்தான் நாம் மீண்டும் அரசியல் வெற்றியை பெற முடியும் என்றும் திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். எவ்வளவு விரைவாக இதை செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து சீரமைப்பு பணிகளை செய்திட வேண்டும் எனவும் அதற்கு முதலில் நாம் மனமாற்றம் வர வேண்டியது அவசியம் எனவும் மாறுதலுக்கு தயாராகாமல் வெற்றி பெற முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று சிலர் எதிர்கட்சிகளாக நம்மளை பார்க்கும் மலர் முகம் என்பது நம் கட்சிக்காரர்களை பார்த்தால் மலர்வது இல்லை எனவும் எதிர்கட்சிக்காரர்களை பார்த்தால் வணங்கும் கை நம் கட்சிக்காரர்களாக பார்த்தால் வணங்குவது இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். தனக்கு இணையாக யாரும் வளரக்கூடாது என நினைத்தால் அந்த மாவட்டத்தில் அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் எனவும் ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் வைத்து அந்த மாவட்டத்தில் கட்சியை வளர்க்க முடியாது, ஒரு எம்எல்ஏவை மட்டும் வலிமையாக இருந்தால் அந்த கட்சி பொறுப்புகளில் தொகுதி வென்றிட முடியாது எனவும் ஒவ்வொரு தொண்டனும் ஒரு நிர்வாகியாக செயல்பட போவதுதான் இந்த இயக்கம் என்றும் தொடர்ச்சியாக நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கப்பட்டிருக்கிறார். எதிர்கட்சியாக இருந்தாலும் கம்பேக் கொடுப்பதில் நாம் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த முறை வென்ற பிறகு வாக்களித்தவர்களுக்கு சேர்த்து நல்லாட்சியை கொடுப்போம் என்று சொன்னோம், அதை செய்தும் காட்டினோம். இப்போதும் அதே போல தோற்ற பிறகும் நான் சொல்கிறேன், நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து போராட போகிறோம் எனவும் அவர்களின் நலனுக்காக துணை நிற்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இப்போதைய முதலமைச்சர் நாம் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பெயர் மாற்றுவதில் பிஸியாக இருப்பதாகவும் சட்டப்பேரவை சினிமா செட்டாக நினைத்து பஞ்ச் டைலாகை பேசிக் கொண்டு வருவதாகவும் நம்ம பொறுத்தவரையிலும் வெற்றியோ தோல்வியோ மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்தவர்கள் தான் நாம் எனவும் இனமும் மொழியும் நாடும் இருக்கும் வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்க வேண்டும் என்ற நினைப்புடன் உழைக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அப்படி உழைக்க தேவையான உடன்பிறப்புகளை களத்தில் அதிகம் சேர்க்க வேண்டும் எனவும் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். அண்ணா அதே போல கலைஞர் வளர்த்த இயக்கத்தை இன்றும் நாம் வலிமையான தொண்டர்களை வளர்த்தெடுப்போம் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொண்டர்களிடமும் உரையாற்றி இருக்கிறார். குறிப்பாக பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். கட்சியில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருப்பதாகவும் வயது வரம்புகள் பல்வேறு பொறுப்புகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்களிடமும் அனைத்து பொறுப்புகளுக்குமே வயது வரம்பு, அதே போல அவர்களுக்கான அந்த பொறுப்புகளுக்கான 2 ஆண்டுகள் மட்டுமே பொறுப்பில் இருக்க முடியும் என்றதையும் திமுக சுட்டிக்காட்டி தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.